அரசியல் நிருபர்கள் தானே. டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போகலல்ல. எல்லாரும் எங்க கட்சி தலைவர் தான் பார்க்க போறாங்க. டெல்லியில இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்காங்க. அரசியல் ரீதியாக இந்த முறை தமிழகத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை அவருக்கு பரிசாக அடுத்த பிறந்த நாளின் போது கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த பிறந்த நாளின் போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள். அந்த உறுதிமொழியை நாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம். டபுள் டிஜிட் இரட்டை இலக்கத்தில் எங்கள் எம்எல்ஏக்கள் உள்ளே இருப்பார்கள். தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் வந்து டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. அது குறிப்பா உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்க. இது அரசியல் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு தமிழகத்துல. ஆமா, நிச்சயமா அரசியல பேசு பொருள் தான். போயிருக்கிறது வந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை ஏற்று இருக்கக்கூடியவர். அவர் போய் எங்க கூட்டணி தலைவர் தானே பாப்பாரு, எங்க கட்சி தலைவர்கள் தானே பார்க்கணும். வேற யாராவது பார்த்தா தாங்க அரசியல். நாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கோம். கூட்டணி தலைவரை பாக்கறதுல என்னங்க அரசியல் இருக்கு? அதுல வேற அரசியல். அந்த கட்சியில இருக்கிற ஏற்கனவே வந்து கடந்த வாரம் வந்து செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தாரு. இந்த சூழல்ல ஒரு 10 நாள் கழிச்சு அவர் போய் பாக்குறாரு. அப்படிங்கிற போது இங்க இருக்கிற பிரச்சனை டெல்லியில பேசப்படுதா அப்படிங்கிற. அதாவது ஒரு விஷயங்க, எல்லாரும் எங்க கட்சி தலைவர் தான் பார்க்க போறாங்க. டெல்லியில இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அங்க யாரும் போகல. நீங்கெல்லாம் அரசியல் நிருபர்கள் தானே. டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போகலல்ல, எங்ககிட்ட தானே வராங்க. சந்தோஷம் தானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.